கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் போதுமானவர், அவர் எல்லாம் செய்வார். நம்பிக்கை இழக்காதீங்க. காலையில் ஆண்டவரை தேடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடுங்க. நல்ல ஒரு ஆராதனையில் போய் பங்கு பெறுங்க. அங்கே பிரசங்கிக்கிற வசனங்களை கேளுங்க. வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிங்க. உங்களுக்காய் பேசப்படுகிற வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நமக்கு ஜீவார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:6. 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டதாம். அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வசேனை உண்டாக்கப்பட்டதாம். பார்த்தீங்களா? வார்த்தை வானங்களை உண்டாக்கிட்டு அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை எது வேணாலும் உண்டாக்கும். வானத்தை உண்டாக்கின தேவன், அவருடைய வார்த்தையினால் வானத்தை உண்டாக்கின தேவன், அவருடைய வார்த்தையினால் நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அப்படின்னா எப்படி? அவருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும், அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம், அந்த விதை, அந்த வார்த்தை, ஒரு வசனம் 30, 60, 100 பலன் கொடுக்குமா. அதான் வார்த்தை உண்டாக்கக்கூடியது. நம்ம சிலர் வேத வசனத்தை கவனமாய் கேட்க மாட்டார்கள், அந்த வசனத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். வசனம் கேட்காதவர்கள், வசனத்தை விசுவாசிக்காதவர்கள், வசனத்தின்படி செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மேன்மை அடைவதில்லை. அப்படின்னா அவர்களுக்கு எதுவும் உண்டாக போகிறதில்லை, எதுவும் கிடைக்கப் போகிறதில்லை. நீங்கள் பாருங்கள், திருச்சபையின் வளர்ச்சி கூட வார்த்தையில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள், அல்ல இந்தியாவிலே பாருங்கள், உலக அளவிலே பாருங்கள், பெரிய சபைகள் அத்தனையுமே வார்த்தையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. வெறும் பாடல் ஆராதனையில் அல்ல. அது தவறானதல்ல, பாடணும், ஆராதிக்கணும். வார்த்தை வசனம்தான் நம்ம வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், கட்டும், எழும்பி பிரகாசிக்க செய்யும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அது உண்டாக்கும், அது சிருஷ்டிக்கும், அது மேன்மைப்படுத்தும். வசனத்தை வாசிங்க, வசனத்தை தியானிங்க. நல்ல ஒரு சபையை தெரிந்து கொள்ளுங்க. மேய்ப்பன் மூலம் பேசுகிற வார்த்தையை கேளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை உண்டு பண்ணும், நிறைய காரியத்தை சிருஷ்டிக்கும், நிறைய காரியத்தை உருவாக்கும். சரியா? இப்போது ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையினால் வானத்தை உண்டாக்கின தெய்வம், உம்முடைய வார்த்தையாகிய வசனத்தை அனுப்பி யார் யாருடைய வாழ்க்கையில் எதை உண்டாக்கணுமோ, எதை சிருஷ்டிக்கணுமோ ஆண்டவர் அதை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அற்புதம் செய்யும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். வியாதிஸ்தர்கள் இப்போது தொட்டு சுகமாக்கப்படட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவர், இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. குறிப்பாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.